ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இன்னைக்கு சைனாவுக்கு ஒரு விசிட்ட போயிருக்காரு. இந்த விசிட் ஆனது ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நடந்திருக்கு. சீனா, ஈரான், ரஷ்யா இந்த ஒரு ஆக்சிஸ், இந்த ஒரு ட்ரையாங்கிள் கூட்டணியானது வரப்போகிற காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு உலக பொருளாதாரம் மற்றும் உலகத்தோட எரிசக்தி துறையில் மிகப்பெரிய அளவு ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது. ஈரான் யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஏன்னா அது முடியறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது நடக்க போகுது என்ன, காஸ்பியன் கடல் வழியாக ரஷ்யா ஆயுதங்களை அனுப்புறாங்க. சீனா ரஷ்யாவுக்கு நிறைய உதவிகளை பண்ண போறாங்க. ஈரான் இந்த ரெண்டு தரப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளானது இருக்கு. குறிப்பா சீனாவுக்கு போயிருக்கக்கூடிய ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அத்தனையும் இந்த மூன்று தரப்புக்கும் முக்கியமான ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பத்தி எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். யாரும் எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு சம்பவம், அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சீனாவில் வச்சு நடந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக்கே தம்பிக் ஷோழனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். 25வது முறையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் சீனாவுக்கு அவரோட ஒரு விசிட்க்கு போயிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரூமர், இல்லை வெஸ்டர்ன் மீடியாவோட ஒரு ப்ரொபகண்டா, இல்லை உக்ரைன் நாங்கள் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கோம்னு காட்டுறதுக்காக வெளியிட்ட ஒரு வதந்தி. இது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு நம்ம பார்த்துருப்போம். புதின் அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவர் பங்கரில் இருக்காரு, அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவரோட இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்களே அவரை இந்த இடத்துல கொல்றதுக்கான சதித்திட்டம் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கிறதா பல முக்கியமான ஊடகங்களில் செய்தி வந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இன்னைக்கு சைனாவுக்கு ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வந்திருக்காரு. இவர் வந்தது பெரிய ஒரு விஷயம் இல்லை. இது நடக்கக்கூடிய டைம்லைனும் கடந்த ஒரு 2-3 நாட்களா பேரலா என்னென்ன இன்சிடென்ட் நடக்குதுன்றதையும் பார்த்தோன்னா எவ்வளோ முக்கியமான ஒரு விசிட்டாக இது மாறப்போகுதுன்னு தெரியும். அந்த டைம்லைனை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். முதல்ல இவர் விசிட்க்கு வந்திருக்காரு. அந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சீனாவோட அதிபரும் ரஷ்யாவோட அதிபரும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். 3 முக்கியமான துறைகள் பற்றி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று வர்த்தகம், இன்னொன்று பாதுகாப்பு, மூணாவது எனர்ஜி செக்யூரிட்டியை தாண்டி இந்த ரெண்டு தரப்பும் எப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் டிஃபென்ஸை ஒன்னா உயர்த்துறது தான். முதல்ல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு தரப்பும் கடந்த 2025 அந்த ஒரு வருஷத்துல மட்டும் 240 பில்லியனுக்கும் அதிகமான ட்ரேடுன்றதை இந்த லோக்கல் கரன்சியில் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சீனாவோட யுவான், ரஷ்யாவோட ரூபல், இந்த ஒரு ட்ரேடானது நடந்திருக்கு. ஆக்சுவலாக பிரிக்ஸுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன். ஏன்னா பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டீடாலரைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பேரலா இந்த ரெண்டு தரப்பும் டாலர்ன்றதை யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா சீனாவில இருந்து ஒரு பொருளை வாங்குறப்போ அது ரஷ்யாவோட லோக்கல் கரன்சியில் வாங்குறது, சீனா ரஷ்யாவில இருந்து ஒரு பொருளை வாங்குறப்போ அது சீனாவோட லோக்கல் கரன்சியில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் ட்ரேட்ல மட்டுமே, லோக்கல் கரன்சிஸோட ட்ரேட்ல மட்டுமே 240 பில்லியனுக்கும் அதிகமான வர்த்தகம் இந்த ரெண்டு தரப்புகளை மட்டும் நடந்திருக்கு. அண்ட் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ராணுவம் அல்லாத ஒப்பந்தங்கள் மூலயமா மட்டுமே, அதாவது கமர்ஷியல் ட்ரேடிங் மற்றும் சில முக்கியமான துறைகள் மூலயமா மட்டுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரேட் ஆனது நடந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த 5 வருஷத்தோட டேட்டா, இல்லை கடந்த 5 வருஷத்தில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கக்கூடிய ட்ரேட் எடுத்து பார்த்தோன்னா இது ஹையஸ்ட் லெவல் அடைஞ்சிருக்கு கடந்த 2025 மட்டும். இதுக்கு அடுத்தபடியாக பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சீனாவும் ரஷ்யாவும் பல்வேறு விதமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறதா சொல்லியிருக்காங்க. வரப்போற காலகட்டத்தில் ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் நிறைய ராணுவ ஒத்திகைகள் நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இவங்களோட மோஸ்டா இந்த ராணுவ ஒத்திகைகள்லாம் எதை மையப்படுத்தி நடக்க போகுதுன்னா, இந்த ராணுவ ஒத்திகை எல்லாம் இப்போ சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ராணுவ ஒத்திகை எல்லாம் ஆர்டிக் சர்க்கிளை மையப்படுத்தி நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிக்ல மிகப்பெரிய ஒரு ட்ரேட் ரூட் ஓப்பன் ஆக போகுது. புவி வெப்பமயமாகிறதுனால மிகப்பெரிய அளவு பனிப்பாறைகள் உருகிறப்போ இந்த ஆர்டிக் கடல் பகுதியில் புதுசாக ஒரு வழித்தடம் உருவாக போகுது. ஆர்டிக் கடல் பகுதியோட ராஜா ரஷ்யா தான். எத்தனை நாடுகள் அங்கே இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவுக்கு ஆர்டிக்கில் ஒரு முக்கியமான பேசேஜ் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவு கடற்கரை, மிகப்பெரிய அளவிலான ஆர்டிக் கடற்கரை பகுதிகள் மற்றும் அதோட வழித்தடங்கள்ன்றது ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக இந்த இடத்துல இருந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ சூயஸ் கேனலை பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய வழியோ, இல்லை மற்ற நாடுகளோட ஆக்சஸ் வேணுன்ற வழியோ இந்த ரூட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த ட்ரேட் ரூட் மட்டும் வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். இன்னும் சிம்பிளர் டேர்ம்ஸில் சொல்கிறேன், ஐரோப்பிய கண்டத்தை சுற்றிட்டு சூயஸ் கேனல் வழியாக ஒரு பொருள் இந்தியாவுக்கு சேர்றதுக்கு ஒரு 30 நாள் எடுக்குதுன்னு வைங்க. இதே ஆர்டிக் ரூட பயன்படுத்தி விளாடியோஸ்டாக்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடியதுக்கு வெறும் ஒரு 18 இருந்து 17 நாள் வரைக்கும் இருந்தால் போதும். இந்த ஒரு ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய பொருட்களை நம்மளால இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். அண்ட் செங்கடல் பகுதி எந்த அளவுக்கு ஒரு பெரிய சோக் பாயிண்ட், ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸ், அந்த இடத்துல டென்ஷன் அதிகமாகிறப்போ அதை எந்த அளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றது தெரியும். இது எந்த பிரச்சனையும் இல்லாம மெலக்கன் ஸ்ட்ரெயிட் வழியா ரஷ்யாவோட பொருட்களை இந்தியாவுக்கு கொண்டு சேர்க்க முடியும். இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். அந்த ட்ரேட் ரூட்டை மையப்படுத்தி பல்வேறு விதமான ராணுவ
ஒத்திகைகள் இந்த இடத்துல நடத்தப்பட போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக் ட்ரேட் ரூட் ரஷ்யானால உருவாக்கப்பட்டுச்சுன்னா சீனாவுக்கு அதுல மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கும். இதே மாதிரி அமெரிக்காவும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யா அதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதிகப்படியான நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா தான். இந்த ஆர்டிக் பகுதியில் ஆக்டிவாக ஒரு பேஸை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெவியாக இன்னும் அந்த ரூட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனை முயற்சிகளும் ரஷ்யா இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக பார்த்தோன்னா இந்த ரெண்டு தரப்பும் ட்ரேட் மற்றும் பொருளாதாரத்தையும் தாண்டி இரண்டு நாட்டுக்கு மத்தியில் நிலவக்கூடிய நல்லுறவுகள், இந்த ரெண்டு தரப்பும் சேர்ந்து எப்படி குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்த போறாங்கன்னு ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிளியரான வின்னா ரஷ்யாவுக்கு மாறும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது உலக அளவில் இந்த உக்ரைன் யுத்தத்தினால மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பவராக இருந்த ரஷ்யா, மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை வச்சிருந்த ரஷ்யா இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளை அவங்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்க. சிரியாவில் ஆட்சி மாற்றம், ஈரானில் ஏற்பட்ட பிரச்சனை, இன்னும் லெபனனுக்குள்ள நடந்திருக்க பிரச்சனை, இந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அதெல்லாம் மிகப்பெரிய அளவு இப்போ போராட்டமானது போயிட்டு இருக்கு. ஸோ அதனால சீனாவோட சேர்ந்து இன்னும் நிறைய இடத்துல ரஷ்யா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் ரஷ்யா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்ததை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய அந்த ஒரு வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தை ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அதை ஃபில் பண்றதுக்கு இப்ப சீனாவோட உதவி ரஷ்யாவுக்கு தேவை. அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டை பொருளாதார ரீதியில இப்போதைக்கு ரஷ்யானால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆயுதங்கள் சொல்லலாம், அணு ஆயுதம் இருக்கு, எங்க கிட்ட இந்த அளவுக்கு பெரிய மிலிட்டரி பவர் இருக்குன்னு. ஆனா இந்த உக்ரைன் யுத்தம் எந்த அளவுக்கு பெருசா போகுதோ கன்வென்ஷனல் மிலிட்டரி பவர்ன்றதுல ரஷ்யா இன்னும் இறங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் சீனாவோட ரஷ்யா இப்ப கை கோர்த்திருக்காங்க. இவ்வளோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அத்தனை அக்ரிமெண்ட்ஸும் இதை எல்லாமே இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுல ஈரானுக்கு என்ன வேலை? ஈரானுக்கு இந்த சைனா ரஷ்யா விசிட்ல சீனாவோட அதிபர் இந்த இடத்துல வர்றது ஏதாச்சும் நன்மையை கொடுக்குமா? இல்ல இவங்களோட இந்த அலையன்ஸ்ல ஈரான் உள்ள போவாங்களா? இல்ல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி போனா என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரும். ஆக்சுவலா ரெண்டு தரப்புக்குமே இதுல நன்மைகளானது இருக்கு. தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவோட அதிபர் சீனாவுக்கு வந்தார். இப்ப ரஷ்யாவோட அதிபர் சீனாவுக்கு வந்திருக்காரு. அமெரிக்கா சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மீடியேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுனால சீனா இதுல ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கதா சொன்னாங்க. ரஷ்யா காஸ்பியன் கடல் வழியா ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் சீனாவில் நடக்கிறப்போ ஈரானை ரீபில்ட் பண்ணக்கூடிய வேலையில, ஈரானோட ஸ்டாக் பைல்ஸை திரும்பவும் ஃபில் பண்ணக்கூடிய வேலையில ரஷ்யா இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகளானது அடிப்படை இல்ல சீனா மூலமா நடத்தப்படக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையலனா இந்த இடத்துல ரஷ்யாவோட ஆயுதங்கள், ரஷ்யாவில இருந்து உள்ள வந்த அந்த வெப்பன் சிஸ்டம் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை சீனாவில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு, யுத்தம் இதோட நின்றுச்சுன்னா அப்பவும் ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டம் உள்ள வரும். ஏற்கனவே உதவிகள் பண்ணிட்டு இருந்த ரஷ்யா இன்னும் அதிக அளவில் பண்ணுவாங்க. அதற்கு கைமாறா உக்ரைன் யுத்தத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஈரான்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும். இதுல ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான நன்மைகள்ல ஆயுதம் வெறும் ஒன்று மட்டும்தான். இரண்டாவது இருக்கக்கூடியது ரஷ்யாவை ரீபில்ட் பண்றது. இப்போ இந்த அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த பகுதிகளை வந்து அவங்க கொரியாவோட வீரர்களை வச்சு பண்ணிடலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு மேன் பவர்ன்றது தேவைப்படுறப்போ அதுக்கு கொரியன்ஸை மட்டுமே ரஷ்யா எதிர்பார்த்திருக்க முடியாது. அண்ட் இங்க ஈரான்ல இருந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்கறது மூலமா, அவங்க கூட ட்ரேட் லோக்கல் கரன்சியில் அதிகப்படுத்துறது மூலமா ரஷ்யாவோட தானியங்கள் மூலமா மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். இங்கிருந்து கொண்டு வரப்படக்கூடிய லேபர்ஸ் மற்றும் இங்கிருந்து கொண்டு வரப்படக்கூடிய தொழில்நுட்ப ரீதியிலான ஆராய்ச்சியாளர்கள் இல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரஷ்யா அந்த பகுதியில் சீக்கிரம் ரீபில்டும் பண்ண முடியும். அண்ட் எல்லாத்த விட ரஷ்யாவுக்கு ரொம்ப அட்வான்டேஜா மாறப்போது என்னன்னா, எந்த இடத்துல அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல இன்னும் அதிக இன்ஃப்ளூயன்ஸோட கொண்டு வரது. அதுக்கு இந்த கூட்டணியானது ரொம்ப அவசியம். ஆனா இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? இப்ப ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து டி-டாலரைசேஷன்ல எவ்வளவு அவங்களால இறங்க முடியுமோ இறங்கிட்டாங்க. 240 பில்லியன் லோக்கல் கரன்சி ட்ரேட்ன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா பிரிக்ஸ் இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரிக்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை அதுதான். இப்போ சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அவங்க கிட்ட அதுக்கான எல்லா ரிசோர்ஸும் இருக்கப்போ அந்த லோக்கல் ட்ரேட் பண்றாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் பிரிக்ஸ் பிளஸ்னு வரப்போ இந்த டி-டாலரைசேஷன்றது அது அந்த அளவுக்கு அந்த இடத்துல எஃபெக்டிவா இருக்க மாட்டேது. இந்த அத்தனை நாடுகளும் சேர்ந்தாங்கன்னா இப்ப ரஷ்யா சீனா பண்ற மாதிரி அந்த ஒரு டி-டாலரைசேஷன் எஃபெக்ட் உள்ள போனாங்கன்னா சீக்கிரம் பெட்ரோ டாலரோட இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவு டாலரோட டாமினன்ஸ் வந்து போகும். ஆனா அதுக்கான நிலைமையில மற்ற நாடுகள் இல்லைன்றப்போ இந்த இரண்டு தரப்பு எடுக்கக்கூடிய முயற்சி அவங்களுக்கான வெற்றியா மட்டும்தான் மாறும். இப்போ நம்ம ஒரு அலையன்ஸ் பத்தி பேசுறப்போ பிரிக்ஸ்ல இந்த நாடுகள் இருக்காங்க, அவங்க எடுக்கிற முயற்சி பிரிக்ஸ்க்கு வெற்றியை கொடுக்குன்னு சொல்றப்போ அது ரொம்ப ஸ்லைட்டான அந்த ஒரு மார்ஜினல் தான் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்காம விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஷ்யா, ஈரான், சீனா இந்த மூணு தரப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சுன்னா ஈரான் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைவாங்க. அமைதி பேச்சுவார்த்தைகள் முடியலனா மிகப்பெரிய அளவு ஆயுதங்கள் ஈரான் கிட்ட ஸ்டாக் பைல்ஸ்ல இருக்கும்.
எப்படி பார்த்தாலும் இந்த 3 தரப்பும் சேர்ந்து ரொம்ப பெரிய பிளான்ஸை இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், குறிப்பாக பிரிக்ஸை பற்றி. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுவது உங்கள் ஆர்கே.